மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடிருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். உன் வாழ்வில் நடந்த சில காரியங்கள் நிமித்தமும் சில மனிதர்களின் வார்த்தைகள் நிமித்தமும் நான் களிமண் போல ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவன் என்று உன் மனதில் நினைத்து கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ? நான் சொல்லுகிறேன், நீ என் கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடிருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். கடந்த கால நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகுமளவிற்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன். சோதனையை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் நான் சபிக்கப்பட்டவனோ என்ற கேள்வி உனக்குள் எழலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, பாக்கியவான் என்று. சில நேரம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணனும் கூட தெரியல, அவ்வளவு பாரமா மனசு இருக்கு என்று கலங்குகிறாயோ? உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எதற்கு என்று நான் அறிந்து உள்ளேன். அதற்குரிய பதிலை நிச்சயம் உனக்கு தருவேன். மகிழ்வுடன் இரு, கலங்காதே. மீனின் வயிற்றுக்குள் இருந்த யோனாவின் கூக்குரலுக்கு இறங்கிய நான் ஆபத்தில் நீ கூப்பிடும்போது உன்னுடைய கூக்குரலுக்கும் இறங்கி வாழ்வளிப்பேன். எந்த நேரத்திலும் எல்லாவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதனால் மிகுந்த மனறுதியோடும் எல்லா பரிசுத்தவான்களுக்கான வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்குத் தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனைப் பெறுவாய். நியாயாதிபதிகள் 13:3 கஷ்டம் யாருக்கு தெரியும், யார் என்ன கவனிப்பான்னு நீ நினைக்கலாம். ஆனால் இயேசு உன் அழகையைக் கண்டார், அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் கவலைகளை அவர் மாற்றுவார். கலங்காதே, தைரியமாக இரு. நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இலச்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஏசாயா 54:4 நான் சொல்லுகிறவைகளைச் சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லாக் காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். 2 தீமோத்தேயு 2:7 என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். உபாகமம் 23:5 என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13 என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன அவமானம் வந்தாலும் கலங்காமல் இரு. உன் ஆண்டவராகிய நான் அதை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவேன். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கி தலைகுனிந்து நிற்பதை நீ காண்பாய். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:15 மற்றும் 16 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது பயவோல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13 என் மகனே, என் மகளே, நல்முடிவை எதிர்பார்த்திருந்த எனக்கு எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிறதே என்று கலங்குகிறாயோ? யோசேப்பின் வாழ்வில் தேவனின் செயலை சற்று கவனித்துப் பார். யோசேப்பின் பார்வையில் சகோதரர்கள் செய்தது தீமையான காரியம்தான், ஆனால் தேவனாகிய நான் அதை நன்மையாய் மாற்றினேன். ஆகவே எதிர்மறையான முடிவை குறித்து கலங்காதே. நீ எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பானதை நான் உனக்கு ஆயத்தம் செய்திருப்பதை நீ காண்பாய். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது. தேவனுடைய செயலை கவனித்துப் பார். பிரசங்கி 7:13 என் மகனே, என் மகளே, இன்று நான் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் இது. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்குச் சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் அதிகாரம் 91 வசனம் 10.